ஆயிருமா இல்லையா? ஆமாம் கேள்வி யார் சினிமா அருணை கேள்வி பணம் இருந்தாலும் அவர்தான் பேசுறாங்க கேட்குறாங்க. ஒரு நாளோட செட் ப்ராப்ஸு ஷூட்டிங் செலவு மினிமம் 2 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம் ஒரு படத்தோட ஷூட்டிங் செலவு. நம்ம அதை ஷெட்யூலாக இப்போ நம்ம படம் பண்ணும்போது பட்ஜெட் போடும்போது தான் அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுது. அது முன்னாடி நான் ₹1 இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ ஆர்டிஸ்ட் வேல்யூ, செட் ப்ராப்ஸு, கேமரா ரெண்ட்டு, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, லைட் மேனோட யூனிட்டோட செட்டப்பு ₹2 லட்சம். ஸோ அவங்க ஒரு நாள் ₹2 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு கற்று தரதுக்கான இடம் இல்லை. அப்போ திட்டிடுறாங்க. அப்போ அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க கோவப்பட்டாலோ அவங்க டென்ஷனாக இருக்குது ஒரு நியாயம் இருக்குது. நம்ம தான் நியாயம் இல்லாமல் நம்ம செலவே பண்ணல, நம்ம ஃப்ரீயாக வரோங்களா, நம்ம அதுக்கான எந்த எஃபர்ட்டுமே போடல, ட்ரைனிங்கான ப்ராக்டிஸ் பண்ணல. நம்மளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கூடாது. ஆனால் நம்ம திறமை தானே வாய்ப்பு கிடைக்குன்ற தாட்டுக்குள்ளே வர மாட்டோம். ஸோ ஒரு நாள் ஷூட்டிங் செலவை நம்ம மினிமம் யோசிக்கணும்ல. இன்கேஸ் நம்ம ஷூட் பண்ணாலும் நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த பட்ஜெட் ஆகுது. அப்போ அந்த பட்ஜெட்டில் போய் ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஃப்ரெண்டுன்ற பேரில் கூட கொடுக்க முடியாது. ஓரளவு அந்த ரிதமில் இருக்கிறவங்க, பைஸில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வேலை வாங்கிட முடியும். ஸ்ரீராம் சார் தான் கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டான். அண்ணன் தம்பிக்கே கொடுக்க முடியாது. ஸ்ரீராமசாமி வந்து இடிமுழக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் அங்கே லோக்கல் உள்ள ஆர்டிஸ்ட்டை ட்ரெயினுக்கு மேலே நிறுத்திட்டாங்க. டாப்பில் இருந்துட்டு ஜெயிலில் கைதெல்லாம் தப்பிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கி டாக்கியில் சொல்லணும். அது சொல்கிறதுக்கு அவர் 2-3 டேக் வாங்கிட்டார். உடனே தெரியுது அவருக்கு, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு புது ஆள் அப்படின்றது. சரி இறங்குன்னு சொல்லிட்டு வேற ஆள் நடிக்க விட்டாங்க. ஆனால் அவருக்கு ஆதங்கமாகிடுச்சு. கிடச்ச வாய்ப்பு சார், இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார்னு வந்து நிற்கிறாரு. என்ன வேலைங்க செய்றீங்க அப்படின்னா, அந்த மூங்கி வியாபாரம் பண்ணுறேன். மூங்கி வியாபாரம் பண்ணுறீங்களா, வேலை திறமை வேலைக்கு வைப்பீங்களா அப்படின்னா, இல்லை சார் அப்படின்னா. அதே மாதிரி தாங்க ஒரு நாள் ஷூட்டிங் செலவு 5 லட்ச ரூபா. 8 மணி நேரம் ஷூட்டிங் எடுக்கிறோம். என்னோட அரை மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் 50,000 கொடுத்து ஒரு பயிற்சி எடுத்துட்டு வாங்க, இதுக்குன்னு வரும்போது அதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நியாயமாக சொன்னார். அது எத்தனை டேரக்டர் சொல்கிறாங்கன்னு கூட தெரியல எனக்கு. நான் நேரடியாக பார்த்ததுனால மூங்கி வியாபாரம் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஆசிரியர் வந்துட்டார். அப்போ அவர் சொல்கிறார், இது நீங்கள் ஆசிரியர் வந்து இருக்கிற ரைட்டு, நீங்கள் இதை ப்ரொஃபஷனலாக செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதே ஒரு அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுறாரு. இந்த புரிதல் இல்லாமல் 10 வருஷம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஐயோ நமக்கு சான்ஸ் தரல, நம்ம டேலண்ட் இல்லைன்றதை மறந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் போடுறாங்க. லக் இல்லை,
ரெஃபரன்ஸ் இல்லை, எங்கள் அப்பா டேரக்டர் இல்லை, எங்கள் அப்பா ப்ரொடியூசர் இல்லை அப்படின்ற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. நடுநிலைன்றது தான் அதுக்கான வேலையை செய்யாமல் காரணம் மட்டுமே தேடிட்டு இருக்காங்க. ஆசை மட்டும் வருது.